ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேர மாதிரியான ஒரு சூப்பரான 3D வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான உங்களோட சோஷியல் மீடியாஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3D ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடிட்டிங்கு நமக்கு ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் வந்து தேவைப்படும். இந்த ஆப்போட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் இங்கே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகின உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக ப்ரொஃபைல் பிக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான லோகோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு கலரில் வேறு டிசைனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டில் இருக்கிற லோகோவை வந்து சூஸ் பண்ணி இதில் எந்த மாதிரியெல்லாம் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து லோகோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட இமேஜை சின்னசு பெருசு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் அவுட்லைன் இருக்கும். ஸோ அந்த அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜை சுற்றி ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்கும். அந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளர் ஆகும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கமே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு வேணுன்ற கலரில் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சும்மா பிரைட்னஸும் அப்புறம் லோ லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வெர்ஷன். அதனால் கீழே இங்கே ஃபோட்டோ ரூம் அப்படின்ட்டு வாட்டர் மார்க் வரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரோ வெர்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வராது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் டு கேலரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களோட இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.